மும்பை இந்தியன்ஸ்ல கேப்டன்சி மாற்றம் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா எனக்கு கீழே விளையாடுறதுனால பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசியிருக்காரு. இதுதான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஹர்திக் பாண்டியா என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடர்ல மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இருந்த ரோஹித் சர்மாவை நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனா நியமிச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்லயே மிகப்பெரிய மாற்றமா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடரை பத்தி மும்பை இந்தியன்ஸ் அணியோட புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா செய்தியாளர்கள் சந்திப்புல ஈடுபட்டாரு. இந்த செய்தியாளர் சந்திப்புல தான் ரோஹித் சர்மா எனக்கு கீழே விளையாடுறதுல எந்த வகையிலுமே விசித்திரமாவோ வித்தியாசமாவோ இருக்காது, நல்ல அனுபவமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா பேசின விஷயம் ரசிகர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி ஹர்திக் பாண்டியா அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா என்னோட கேப்டன்சிக்குள்ள விளையாடுறது எந்த வகையிலுமே வித்தியாசமா இருக்காது. ஒருவேளை எனக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவர் உதவி செய்ய போறாரு. ஏன்னா அவர் இந்தியாவோட கேப்டன், அது எனக்கு பல வகையில உதவும். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக அவர் என்னெல்லாம் சாதிச்சிருக்காரோ அதை அப்படியே நான் எடுத்து செல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா பேசியிருந்தாரு. அடுத்த கேள்விதான் ஹர்திக் பாண்டியா கிட்ட முக்கியமான கேள்வியை முன்வச்சாங்க பத்திரிகையாளர்கள். என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா கேப்டனா இல்லாம முதல் முறையா உங்களோட கேப்டன்சில ஒரு பிளேயரா விளையாட இருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா கிட்ட கேள்வி எழுப்பினாங்க. இந்த கேள்விக்கு ஹர்திக் பாண்டியா என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா, அது எந்த வகையிலையுமே விசித்திரமாவோ வித்தியாசமாவோ இருக்காது, அது நல்ல அனுபவமா தான் இருக்கும். அவர் என் தோல் மேல கை போட்டு இந்த தொடர் முழுவதும் என் கூட இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு பிரஸ் மீட்ல ரோஹித் சர்மாவை பத்தி தப்பாலாம் பேசல. ஆனாலும் ரோஹித் சர்மா எனக்கு கீழே விளையாடும் போது எந்த வகையிலுமே வித்தியாசமா இருக்காது அப்படின்னு சொன்னதுதான் ரோஹித் சர்மா ரசிகர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஹர்திக் பாண்டியாவோட இந்த பேச்சு தான் இப்ப சோசியல் மீடியாவிலையும் அதிக அளவு வைரல் ஆகிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட முதல் லீக் போட்டியை 24ஆம் தேதி விளையாட இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக. மும்பை இந்தியன்ஸோட புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா தான் குஜராத் டைட்டன்ஸோட முன்னாள் கேப்டன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு.